அண்ணா டேய் மணிக்கிறேன் வணக்கம். இங்கே வந்துட்டியா மனுஷன் எரியும் கொடுக்குறதுக்கு? நான் எங்கள் அம்மாச்சியை பார்க்க வந்தேன். அதே நான் கேட்குறேன். நடந்து இந்த போட்டில் நான் ஏறி வந்து என்னத்தில் வந்த நீ? அங்கேருந்து நடந்து அப்படியே போட்டு குறுக்கட்டான் போட்லேருந்து ஏறி சரி அப்படியே அப்படி கடலில் பார்த்துக்கணும். அங்கேருந்து அம்மலாச்சி இந்த கோரத்தை அப்பா அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. கலரை மாற்றி எப்படி இருந்து? கலர் மாறிட்டு கலர் மாற்றி புதுசாக கும்பாசம் முடிஞ்சிடறான். அவனுக்கு தெரியா நினைக்கிறேன். அதோட எவ்வளோ காசு டிக்கெட்டு? டிக்கெட்டுக்கு நான் என்ன வேண்டே இல்லை. என்ன தெரியுது நீ வசதியில் டிக்கெட்டு கால் போட்டில் எடுக்கிறிய? சரி திருவிழா வாங்கிட்டு தான் கோயிலில் இருந்து எல்லா இடத்துல நடக்குது. அதே மாதிரி நாகவசியமானதும் திருவிழா வந்துருக்கு. அதை அறிஞ்சா வந்தேண்ணா திருவிழா. சரி எப்போ நாங்கள் நடந்ததில் போவோமே. ஓ வா வா போய் உள்ள போய் படியா கும்பிடுவோம் முதல்ல அம்மாலாச்சி. அண்ணா இந்த கடல் பிரதேசத்துக்கு நடுவில் இருக்குது நைனாதீவு. எனக்கு நீங்கள் வளவு மாதிரி தான் நைனாதீவு ஊரை பற்றி தெரியும் ஒன்று எனக்கு. அடே இந்த ஊரோட அப்புறம் தெரியும். இந்த தலையில் வந்து இலங்கையின தலை பக்கத்தில் மாம்பழத்தின் மேல் பக்கத்தில் எத்தனை தீவுகள் லாபம். அப்படியான தீவுகளில் வந்து மிக பிரதானமான தீவாக நாங்கள் சொல்லலாம். அதாவது நெடுந்தீவு பக்கத்தில் இருக்குது, புங்குடுதீவுக்கு பக்கத்தில் இருக்குது, ஆலதீவுக்கு பக்கத்தில் இருக்குது, இப்படியே சுற்றி தீவுகள் இருக்குது. இந்த கோபுரம் வந்து எங்கன்னு பார்த்தாலும் தெரியக்கூடிய மாதிரி உயரத்தில் காட்டி இருக்கு. அங்கேருந்து பிறகு இப்போ நான் உனக்கு இந்த ஊரின் மகிமை பெருமை பழமை வரலாறுகளை சொல்லணும்னு சொன்னால் ஒரு ஊர் பக்கம் போய் பார்க்கணும். ஊரை சுற்றுவோம். ஊரை சுற்றி எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி முதல்ல ஊருண்ட அழகாக சொல்லுவோம். அப்புறம் ஆலயத்துக்கு பற்றி கதை. சரி வா. யாழ்ப்பாண மாவட்டத்தின் சப்த தீவுகள் என்று அழைக்கப்படுகிற 7 தீவுகளிலே நாகதீபம், மணிபல்லவம் என்று இற்றை வரைக்கும் தமிழிலக்கியங்களிலும் பழந்தமிழ் வரலாற்றியல் நூல்களிலும் காணப்படும் ஒரு தீவாக நயினாதீவு விளங்குகிறது. நயினாதீவினுடைய அடையாளமாகவே நாகபூஷணி அம்பாள் ஆலயமே விளங்குகின்றது. இலங்கையில் சைவ மக்கள் போற்றுகின்ற பெரிய ஸ்தலமாகிய நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தை கொண்டதாக 7 தீவுகளிலும் பிரசித்த பெற்ற தீவாக நயினாதீவு விளங்குகிறது. எனக்கு வந்து ஊரை பெரியெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறேன். எனக்கு வந்து ஊரை பெரிய சொல்ல கொடுத்து இந்த பழமையான கதையெல்லாம் சொன்னீங்க, தெரியாத கதையெல்லாம் சொன்னீங்க, புதுசு அதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமாக கிடந்தது இந்த கதை. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு அனுபவம் பழைய கதைகள் இருக்குது தானே, புராண கதைகள். என்ன நீ கேட்குற விஷயம்டாப்பா? இந்த கோவில்கிட்ட பழைய வரலாறு ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன வரலாறுன்னு கேட்குறேன். அதுக்கு சொல்லுங்க. இந்த தீவில் வந்து தீவுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்ச கோயில் தான் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயம். எங்களுக்கு தெரியும் இந்த பழைய காலத்தில் நாங்கள் இயற்கையை வழிபட்டு நாங்கள் பாம்பு வழிபாடு, நாக வழிபாடு. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு இடங்களையும் நாகர் கோயில், நாகம் சார்ந்த கோயில்கள் இருக்கு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த நாகபூஷணி அம்மனுக்கு வந்து பெரிய வரலாறு இருக்கு. நயினாதீவு பல்வேறு வகையிலும் சிறப்பு பெற்ற தீவாக காணப்படுகிற பொழுது தமிழர்களின் முன்னோர்களாகிய நாகர் இனத்தவர் வழிபட்ட இடமாக, நாக வழிபாடு கொண்ட இடமாக காணப்படுகிறது. ஈழத் தமிழரிடையே, தமிழர்களிடையே ஆதியிலிருந்து நாக வழிபாடு இடம்பெற்றிருப்பதை சான்றோடு பறைசாற்றுகிற ஆலயமாக நயினாதீவு ஆலயம் விளங்குகிறது. ஆதியில் நாகர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக, பின்னர் நாகபூஷணி அம்மன் திருக்கோவிலாக இவ்வாலயம் விளங்குகின்றது. புளியம் தீவிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாகம் மலர் கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் அம்பாளை அர்ச்சித்து வந்தது. இவ்வழியாக ஒரு நாள் கடல் வழியாக வரும் வேளையில் கருடன் இடைமறைத்து நாகத்தை கொல்ல எத்தனிக்கிற பொழுது அவ்வழியே வந்த வணிகரான மாநாய்க்கன் பிணை தீர்த்து நாகத்தை வழிபடச் செய்தான் என்று
மகாபாரதத்தில் அர்ச்சுனன் நாகங்களை கொன்ற பாவம் தீர நாகதீவு வந்து வழிபாடு செய்தான் என்றும் இவ்வாலயத்தினுடைய வரலாறு எடுத்து எம்புகிறது. மணிமேகலையில் நாக இளவரசியான பீலிவளை மீது கிள்ளி எனும் சோழவேந்தன் காதலுற்று அவளை பிரிந்து வருடந்தோறும் நடத்தும் இந்திர விழாவையும் நடத்த மறந்தான் என்றும் இவர்களின் குழந்தையே தொண்டைமான் இளந்திரையன் என்றும் பிற்காலத்தில் இவர்களுடைய சந்ததியினர் தொண்டை மண்டல தேசத்தவரும் நைனாதீவினுடைய கர்ணபரம்பரை கதைகளோடும் இதிகாச கதைகளோடும் பின்னி பிணைந்திருக்கிறார்கள். அலைகடல் என்றாலும் அபயமே வந்தாலும் என் அம்மாளை நான் தொழுவேன். தளர்வுகள் வந்தாலும் தடங்களே வந்தாலும் அம்மாளை நான் தொழுவேன். ஏழ்கடல் சேர்ந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் என் அம்மாளை நான் தொழுவேன். அலைகடல் என்றாலும் அபயமே வந்தாலும் என் அம்மாளை நான் தொழுவேன். என்ன என்ன பாக்குறீங்க? வளமே நீ தானே நானு பேன் பார்த்தேன்னு சொல்லாப்போ சொல்லுவா பேனண்டு. ஆஹா வடிவ காணொலி கொண்டு பாக்குறீங்க. பார்த்துறான் ஏன்னா நான் உனக்கு படிச்சு அவ்வளோ பெரிய விளக்கம் தந்து நான் கோயிலில் போனால் ஃபுல்லாக கழுவணும் கால் கழுவணும்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் பார்த்து எப்படி வடிவா நான் கழுவி வச்சுட்டேன். சொன்ன விஷயம் உனக்கும் சேர்ந்துருக்கு, எல்லாரும் பார்த்தாக்களும் போய் சேர்ந்துருக்கு. சந்தோஷமான விஷயம், பிரச்சனை இல்லை. அது இப்போ நான் கோயில் முன்னுக்கு போக வேண்டாம், வந்து கோயிலுக்கு ரெகுலர் காலை கழிட்டு போகணும் விஷயம் எப்போங்கிற பிடிக்கும். வா கோயிலுக்குள்ள போ. நீங்க சொன்ன மாதிரி நான் அதெல்லாம் வடிவெல்லாம் செய்திருக்கேன். அதான்டா விஷயம். அண்ணன் அங்க பாருங்க அம்மாளாச்சி நாத்துக்குள்ள நிக்கிறா. நாத்துக்கு மேல இருக்கிறாரா? அந்த மேல பாம்புக்கு உள்ள என்ன படம் கையை விடு. என்னண்டானே இப்போ சிரணி நாகபூசணி அம்மன் இருக்குது, நாகதம்பிரான் இருக்குது. அப்படி வந்து நாகங்கள் எல்லா கோயிலையும் சில கோயிலில் இருக்குது. மெயினாக முக்கியமாக போனால் பெரிய நாகங்கள்லாம் இருக்குது. இந்த நாகத்தையும் நாங்கள் வழிபடுறோம் தானே. நாக வழிபாட்டுக்கும் எங்களுக்கு மேலே தொடர்பு இருக்கும். அடே மடையா, நாங்கள் அந்த காலத்தில் இருந்ததா ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இயற்கையை வழிபட்டுறாங்க. மரங்கள், செடிகள், கொடிகள், சூரியன், காற்று, நீர் இதெல்லாம் வழிபட்டுறாங்க. அதே மாதிரிக்கு ஒரு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் என்ன செய்ய பண்ணால் நாக வழிபாட்டுங்கிற மரபு சார்ந்து நாங்கள் மேற்கொண்டு வந்துனாங்க. எங்கள் சம்பிரதாயபூர்வமாக செய்கிறாங்க. அந்த நாகத்தினுடைய வழிபாடு இந்த நாகத்தை ஒரு விலங்காக பார்த்துனாங்க, ஊர்வனமாக பார்த்துனாங்க. பிறகு அதை நாங்கள் கடவுளாக பார்க்க வலிக்கிறோம் நாங்கள் சொன்னாங்க. எப்படின்னா எல்லா உயிரினங்களிலும் கடவுள் ஊகித்திருக்கிறான்னு சொல்லி அந்த ஊகம் தான், அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை தான் நாங்கள் நாகத்தை கடவுளாக பார்க்குறோம். அந்த கடவுளாக பார்க்குற நாகத்துக்கு தான் இங்கே வந்து நாகம்மாள், நாக தம்பிரான் வேறு, நாகம்மாள் வேறு, ஆண் பெண் அப்படி. அவ இங்கே வந்து நாங்கள் நாக வழிபாடுக்கு ஏன் நாங்கள் இந்த நாக வழிபாட்டு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த நாக வழிபாட்டு சிறப்பு நடவடிக்கை சொல்லுவோம். சரியா? ஈழத்தினுடைய தொல்குடிகளாக இயக்கர், நாகர் என்று இரு இனங்கள் விளங்குகிறது. நாகர்கள் இயற்கையோடு ஒன்றித்த வழிபாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாகர்கள் பெரும்பாலும் இலங்கையின் வடபகுதியிலே வாழ்ந்த வரலாற்று சின்னங்களிலே நாகங்களை வழிபாடு செய்த ஆதாரபூர்வமான எத்தனையோ வழிபாடுகள் சைவ பெருமக்களிடையே இன்னும் நிலவுகிறது. அதில் ஒன்றாகவே நாக வழிபாடு நாகதம்பிரானாகவும் நாகபூஷணி அம்பிகையினுடைய வழிபாடாகவும் நாக தேவதைகள் வழிபாடாகவும் மருவி இருக்கலாம். ஆதியிலிருந்தே ஈழத் தமிழரிடம் நாக வழிபாடு முறையாக காணப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஊர்களினுடைய பெயர்களும் எச்சங்களும் சான்றாக காணப்படுகிறது. நாகர்கோவில், நாகதேவன்துறை, நாகதீவு என்று இன்றும் நாக வழிபாட்டு முறையை நாங்கள் பின்பற்றுகிறோம். இயற்கையிலே இறைவனை காண்கின்ற தன்மை என்பது தமிழர்களிடையே ஆதியிலிருந்து காணப்பட்டதால் நாக வழிபாடு நாகத்தை விலங்கு என்று கொள்ளாது இறைவனோடு ஒன்றித்து சிவபெருமான் கழுத்திலும்
அம்பிகை சிறுவிரல் மோதிரமாகவும் விநாயகப் பெருமான் அவரனுடைய இடையில் தரித்தும் முருகப்பெருமான் என்று இறைவனோடு ஒன்றித்த நாக வழிபாடானது எங்களுடைய ஆதியிலிருந்து வழக்கத்தில் இருந்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்ணன் நான் எத்தனை கோயிலுக்கு நான் போயிருக்கேன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு போனால் அந்த கொடித்தம்பத்தை பாருவாண்ணா, கொடித்தம்பத்தில் வந்து இந்த கொடி ஏற்றிக்கிட்ட குண்டைக்கு இப்போ என்ன இருக்கிறாண்டா பழமையான நாளில் வந்து கொடித்தம்பத்தில் கொடி ஏற்றுறல, திருவிழா காலத்துலேயே கொடி ஏற்றுறேன். இப்போ உனக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் கொண்டாடலாமா? ஒருக்கா அதே மாதிரிக்கு ஒரு முறை திருவிழா வந்தால் அந்த திருவிழா கேட்ட மாதிரி தான் கொடி ஏற்றுறது. அது ஒவ்வொரு கோயிலையும் இருக்குது. கொடித்தம்பத்தின வேலைப்பாடுகள் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். சில செப்பில் இருக்குது, வள்ளியில் இருக்குது, சில இடத்துல மரத்தில் இருக்குது, அப்படி ஐம்பொன்னில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு வகையாக இருக்குது. அப்படி இருக்கிறது திருவிழா தொடங்கிட்டுன்றதை ஆரம்பமாக காட்டுறது தான் கொடியேற்றுறது. கொடியேறுறதுன்னு சொல்கிறாங்க. சரியோ, இந்த கொடியேறது வழியாக ஊருக்கு சொல்ல மாட்டா, ஊரெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு திருவிழா காலம் தொடங்கிட்டுது, எல்லாம் கோயிலை நோக்கி வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறவு நடக்கக்கூடிய மாதிரி தான் இந்த கொடி இருக்குது. இந்த கொடிக்கு பின்னாலே சமயம் சார்ந்த வரலாறுகள் இருக்குது. ஆலயங்களில் கொடிமரம் என்பது இறைவனினுடைய அம்சத்தை குறிப்பதாக காணப்படுகிறது. பதியினுடைய தன்மையாகவே கொடிமரம் விளங்குகிறது. மகோற்சவ காலத்தில் கொடிமரத்திலே பசுவாகிய கொடிச்சீலையை ஏற்றி தெப்பக்கயிறு மஞ்சட்கயிறு ஆகியவற்றை பிணைத்து தெப்பக்கயிறு மலங்களையும் மஞ்சட்கயிறு திருவருட் சக்தியையும் குறித்து நிலையாக நிற்கின்ற கொடிமரத்திலே பசுவாகிய ஆன்மாவை ஏற்றி பஞ்சகிருத்தியங்களை வெளிப்படுத்தும் பொருட்டாக மகோற்சவத்தை ஆற்றுகிறார்கள். ஆதலினால் ஆலயங்களிலே கொடிமரம் என்பது இறைவனுடைய தத்துவமாகவும் பஞ்சகிருத்திய மகோற்சவங்களிலே இறைவனை வழிபாடு செய்கிற 5 முறைகளிலே கொடித்தம்பம் மிகவும் முக்கியமானதொன்றாக கருதப்படுகிறது. அண்ணன் என்னடா எங்கே கூட்டிகிட்டு வந்து கடலுக்கு குளிச்சு 3 மாதமான போகிறோம். கடலில் நல்லா உப்பு கல்ல போட்டு விளைஞ்சா தான் ஊத்தையெல்லாம் போகும். இப்போ நாங்கள் போராடாமடாப்பா குளிச்சு தான் வந்தேன். தெரியுது பார்க்க படியா பிரகாசம் குளிச்சா விட்டாம அப்படி இருக்கு. முகத்தில் பிரகாசம் கறிக்கட்டையில் பயிர் அடிச்ச மாதிரி வெள்ளை கலர். இப்போ நாங்கள் வந்தடாமடாப்பா, இது ஒரு தோஷம் நீக்கிற இடம். தோஷம் நாகதோஷம் சொல்லுவோம். நாகதோஷம் நாங்கள் அந்த பிரச்சனை நடக்கு இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து இங்கே வந்தால் தான் தீர்வு கிடைக்கும். சரியோ, இதில் பார்த்தீங்கன்னா சுத்தி வரவும் நாகம் இருக்குது, நாக சிற்பங்கள் இருக்குது. வரந்து வா சரியோ. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன விட்டுட்டு பொங்க போறேன். இது வந்து நாகதோஷம் நீக்கிற செய்கிற இடம். நாகம் இருக்கு. ஒவ்வொரு நாகத்திலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. பூந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வடிவா தெரியும். சரியோ. இப்போ அவன் வந்து இங்கே பக்கத்தில் இந்த கணியில் குளிச்சு போட்டு இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இங்கெல்லாம் உடுப்பு மாற்றி நாகதோஷத்தை நீக்கி போட்டு கோயிலே பூஜை செய்வாங்க. இப்போ உனக்கு நாகதோஷம்னு சொல்றது என்னென்ன நாகதோஷம்னு ஒரு கேள்வி வருது இல்லை? கண்ட நேரம் எல்லாம் கேள்வி வர முக்கியமான கேள்வி வராது. நாகதோஷம் இருக்குல்ல, அது பொல்லாத தோஷம். அதுக்குத்தான் இங்கே பரிகாரம் தெரிவாரவங்க அங்கேருந்து வந்து இந்த தோஷங்கள் நீக்கி போட்டு சந்தோஷமா இணைச்சகாரி நடக்கிற மாதிரி அந்த பக்தியோட வரணும் நம்மடாப்பா. சும்மா இல்லை ஃபன் எடுத்துட்டு வரக்கூடாது. இல்லை பக்தியோட ஏன்னா முந்தி பழைய வேலை இந்த கலவரத்தின புறாக்கெல்லாம் முடியல, அந்த போட்டு இந்த புளிவட்ட வரலாறு 2-3 சொன்ன வரைக்கும் புதுமையான தான் இன்னும் கவனம் பார்த்து நிற்கிறீங்க, எடுத்து விட்டுறாரு. அப்போ இங்கே வந்து புதுமையான கோயில், நம்பிக்கையோடு நடக்கணும், பொய்களவு இருக்கக்கூடாது, அந்த விஷயங்கள் இருக்குது. நம்பி வந்தால் என்ற நம்பிக்கை வந்து கட்டாயம் நிறைவேறும், கைவிட மாட்டேன். இப்போ நாகதோஷம்ண்டா என்ன, இது ஏன் செய்கிறோம், இதுக்குரிய விளக்கங்களை ஏன் கொடுப்போம் மக்களுக்கு. ஏன்னா சும்மா நாகதோஷம் சொல்லிட்டு போனால் தெரியாது. அப்போ நாங்கள் அதை சொல்ல வேணும், தெளிவுபடுத்தணும். கோயில் போகிறோம்னா அதுக்கான அர்த்தத்தை நாங்கள் விளங்கணும். இல்லை பசிக்கு சாப்பிட்றோம்டாப்பா, கோயிலுக்கு ஏன் போகிறோம்ன்றது எனக்கு தெரியாது, நீ உட்பட. அப்போ அதுக்குரிய விளக்கம் சரி, அதுக்குரிய விளக்கத்தை கொடுப்போம். இப்படி நடந்து சுற்றுவோம்பா அந்த ஊரண்டுகள். நாம் முன்னொரு எண்மத்திலோ அல்லது ஒரு எண்மம் நடைபெறுகிற காலத்திலோ தெரிந்தோ தெரியாமலோ நாகங்களுக்கு கேடு விளைவித்து அதனால் பெற்ற சாபத்தை நாகதோஷம் என்பார்கள். வினையினுடைய
போக்கிலேதான் எங்களினுடைய வாழ்க்கை அமைகிறதென்று வினை கொள்கையை சைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவனுடைய ஜாதகத்திலே ராகு மற்றும் கேது அமைவிடத்தை பொறுத்து கால சர்ப்பதோஷம் உள்ளதா என்பதை ஜோதிடர்கள் கணிப்பார்கள். இந்த நாகதோஷத்திற்கு உள்ளானார்கள் திருக்காளாத்தி, திருநாகேசுவரம் போன்ற இடங்களிலே சிவபெருமானையும் நாக வழிபாடும் செய்து இத்தோஷத்தை வலுவிழக்கச் செய்வார்கள். குழந்தைகளுக்கு நாகத்தின் வடிவில் மச்சம் இருக்கலாம் என்றும் யோதிடர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள். இலங்கையில் நாகதோஷம் நீக்கும் பரிகார ஸ்தலமாக நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயம் விளங்குகிறது. அண்ணே, என்ன கூட்டி கொண்டு போறீங்க? நிறைய சொல்லிருக்கிறீங்க. ஊருக்கார் யோசிச்சிருப்பாங்க நைனாதியில விட்டு வந்தாலும் பரவாயில்ல. நான் திரும்பி போனா தான் இந்த அருமை பெருமையெல்லாம் சொல்லுவேன். தெரியும் அண்ணே. அண்ணன் ஒன்னு என்னடா நடுக்க கூப்பிடுறேன், என்னடா என்ன பிரச்சனைடா? ஒரு மனுஷன் கோயிலுக்கு வந்தும் உனக்கு விளக்கம் வந்து எனக்கு கிடக்கிற விளக்கம் முழுக்க முடிச்சு. நான் தெரியணும் சொல்லணும். எனக்கு என்ன கடவுளை உண்மைதான். எப்போ ஆண் வரைகளா சொல்றது சரி கிடக்கட்டுமா? என்ன கொண்டு வந்து இந்த கோயிலெல்லாம் படையெல்லாம் சுற்றி காட்டினீங்க, பெருமைகள் எல்லா கதையும் சொன்னீங்க. நான் கேட்க சொன்னேன் உங்களுக்கு. அங்க பாருங்க ஒரு கோயில் ஒன்று தெரியுது. அது இந்த கோயில் விழா தான் இருக்குது போல, அந்த தேசத்துல இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உனக்கு முன்னுக்கு நாகம் இருக்கு பேர், அங்கால கரடன் இருக்கு பேர். கரடன் இதே கடலுக்கு பாத்தீங்கன்னா 2 கல்லு மாதிரி இருக்கு பேர். அந்த 2 புட்டி இருக்கு பேர். ஒரே மாதிரி புட்டி ஒரே இது வந்து இப்ப தெரியுது. பின்னேரம் வந்தா தண்ணி உயர்ந்துரும், தண்ணி மட்டம் கூடிரும். கூட்டினா தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். இதெல்லாம் போய் நம்பிக்கை அடிப்படையெல்லாம் வழிபட்டு வர்றாங்க. அது கருடன் பாம்புன்னு சொல்லி 2 கல் இதேமே இருக்குது. அந்த காலத்துல இருந்து ஒரு கதை, கர்ணபரம்பரை கதையில வந்து முக்கியத்துவமான விஷயம். அதை விட அந்த திருவிழா காலம் விட இந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடங்களுக்கடாப்பா கோவிலோட சேர்த்து தொடர்பு இருக்கடாப்பா. உனக்கு தெரியுமா இந்த அதில் அந்த புளியந்தீவுன்னு சொல்லி ஒரு தீவு இருக்குங்க. அங்கே இருக்கிற ஆலயத்துல இருந்தானாப்பா இந்த பாம்பு வந்து பூ கொண்டு வந்து திருவிழா காலங்களில் வாரது எல்லாம் பழைய கதைகள் இருக்கு. அண்ணா போன வருஷம் பாம்பு கொண்டு வந்து இந்த முறை இந்த உள்ளுக்கு கற்பகிரகத்துக்குள்ள நாகம்மா வந்து படம் எடுத்து பூசாரியெல்லாம் பார்த்து எல்லாம் மெய் பிரமிச்சு போனவன். அதை எங்கேயும் இல்லாத சில ஆலயங்கள்லாம் இந்த மாதிரியான மகிமைகள் பெருமைகள் இருக்கு விளங்குது. அப்போ நாங்கள் இந்த கரடனுக்கும் பாம்புக்கும் ஒத்து வராது. 2 பக்கத்தில் தூரத்தில் தான் நிற்கிறோம். இந்த கதையெல்லாம் சொல்லணும், தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியணும். சின்ன பிள்ளை சொன்னா தான் விஷயம் விளங்கும். நைனை நாகபூஷணி அம்பாள் பல்வேறு விதமான கர்ண பரம்பரை கதைகளோடு வரலாற்றை கொண்ட பெரும் தெய்வமாக காணப்படுகிறாள். அவற்றிலே ஒரு நாள் நைனாதீவினுடைய அருகில் இருக்கின்ற புளியம் தீவில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாகம் நைனை தீவிலே உரைகின்ற அம்பாளிற்கு பூக்கள் கொண்டு வந்து அர்ச்சிக்கின்ற வளமையை கொண்டு இருந்தது. இதன்பால் ஒரு நாள் இவ்நாகம் கடல் வழி பூவினை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு கருடன் இடைமறிக்கிறது. கருடனிற்கு பயந்து அவ்நாகம் ஒரு பாறையிலே தன்னை சுற்றி கொண்டு பதுங்குகிறது. அந்த கற்பாறைக்கு எதிரே இன்னொரு கற்பாறையில் கருடனும் அந்த நாகத்தை கொல்வதற்கு எத்தனித்து கொண்டு இருக்கிறது. இந்த வழியாக மாநாய்க்கன் என்கின்ற ஒரு வணிகன் வருகின்றான். இவ்வணிகன் கருடனிடம் நாகம் நைனாதீவு சென்று வழிபடுவதற்கு அனுமதி தர வேண்டும் என்றும் அந்த பிணக்கினை விசாரித்து தீர்த்து வைக்கிறான். இந்த பிணக்கை தீர்த்து விசாரிக்கிற பொழுது கருடன் கேட்டதை போல உனது வணிகத்தால் ஈட்டிய இக்கப்பலில் உள்ள செல்வத்தை அவ்வாலயத்திற்கே அளிக்க வேண்டும் என்றும் அவ்வாறே மாநாய்க்கன் அந்த செல்வங்களையெல்லாம் அளித்து ஆலயத்தை கற்கோயிலாக்கிய பெருமையும் நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்குண்டு. அதனாலே இன்று வரைக்கும் கருட சர்ப்ப பூஜை திருவிழாவிலே கருடன் இருந்த அந்த கல்லிற்கும் நாகம் சுற்றியிருந்த கல்லிற்கும் எம்பெருமாட்டி வீதியுலாவாக எழுந்தருளி அவ்விடத்தை வரலாற்று நினைவோடு கொண்டு செல்கிற தன்மையும் வரலாற்று பார்வையும் பெருமையும் இவ்வாலயத்திற்கு உண்டு.
என்ன யோசிச்சு போறீங்க? எனக்கு எவ்வளோ சிந்தனைகள் இருக்குது. இந்த சிந்தனையை கொண்டேங்க பனைகள் வந்து சிந்திச்சேன்டா பனங்க வந்து ஆள் முடிஞ்சுன்னு செய்தி வரும். இந்த சிந்தனை கொஞ்சம் இந்த அங்காது இந்த குறுக்கண்டு இறங்கி இந்த கப்பல் இந்த கடலுக்குள்ளால போட்டில் வந்து இங்கே வந்து முடிவெட்டி நிற்கிறாங்க. ஊரில் செலவு இல்லை. நாங்கள்லாம் எப்படியா வெட்டுறோம்? எங்களுக்கு முடி வெட்டே தேவையில்லை. 2 வருஷம் போடுங்க, எங்களுக்கு முடி வெட்டே தேவையில்லை, எல்லாம் விழுந்துடும், பிரச்சனை இல்லை. இவங்க நெஞ்சு வந்து எல்லாம் வெட்டுறாங்க. அமாவாசை சொல்லுங்க, நீ 2 வருஷத்துக்கு பிறகு கீழே வலிக்க தேவையில்லை, மேலே புல்லா தண்டை வள விழுந்துடும். அது அப்படியே பனையில காவலை விழுந்த மாதிரி விழுந்துடும். அது அந்த பிரச்சனையே விடுவோம். இப்போ வீட்டை அரிசி இருக்குது, பானை இருக்குது, பொங்கலுக்குரிய சாமான் இருக்கிறதாலே வீட்டை பொங்கி சாப்பிடுவோம். இல்லை இங்கே எங்களுக்கு நேற்று கடனுக்கு நாங்கள் பொங்குவோம். அப்போ நீ மட்டும் வந்து செய்தா நேர்த்தி கடன், மற்றவன் முடி காணிக்க கொடுக்க வந்தா அவனுக்கு பேர் எல்லாம் வரான முடிய நேர்த்தி கடனே. டேய் ஒரு சின்ன பிள்ளைகள் பிறந்தாலடா, அல்லது நாங்கள் ஒரு நேர்த்தி ஒரு கடவுள்கிட்ட ஒரு விரத்தை வேண்டி இருப்போம். இப்படி நடந்தா நான் அதை இதை காணிக்க தாரன்னு சொல்லி அந்த நம்பிக்கை அடிப்படையில வந்து அவை நேக்கிற காரியம் நடந்து முடிஞ்சால் அவை அந்த கடல் கடந்தாலும் சரி காடு கடந்தாலும் சரி இங்க வந்து அங்கண்ட நிறுத்தி கடந்த சொன்ன மாதிரிக்கு செஞ்சுட்டு போறது. மொட்டை வலிச்சு இப்ப தூக்கு காவடி பறவை காவடியில் எடுக்கிறோம், அது எல்லாம் ஒரு நேர்த்தி கடை நம்பிக்கை அடிப்படையில் செய்யறது. அதே மாதிரி காணிக்க வந்து இங்க முடிய காணிக்கை ஆகிட்டு போறோம்னா நீ குறைவான அந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ 9வது முட்டை அடிக்க போன சொல்லி அப்பவே சொல்லி கொண்டு போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு மண்டையில முடியலாதானே இப்போ சின்னாக்கள் வந்து வச்சுருப்பேன் பாரு. அப்ப அது நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குற காணிக்கை தான் அந்த நேர்த்தி கடன் சொல்லி சொல்கிறோம். அதுவும் முடிய வந்து காணிக்கையாகன்னு சொல்லி பழைய காலத்திலிருந்து செய்வார் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை நீங்கள் இடையில பூந்து குழப்பி போடாது. விளங்குதான் உனக்கு நேர்த்தி கடன் முடியேன்னு காணிக்க விளக்கம் கொஞ்சம் கூட தேவையோ கூட தேவை தரத்தானே வேணும். சைவ சமயத்தில் குழந்தை பிறந்து ஓராண்டிற்குள் அல்லது 3வது வயதிலோ அல்லது 5வது வயதிலோ குலதெய்வ ஆலயங்களிலே மொட்டை போடுதல், முடி மழித்தல் என்கிற சடங்கினை ஆற்றுகிறார்கள். இவ் சடங்கானது அல்லது இவ் நேர்த்தியானது குழந்தை பிறந்த இந்த மாதங்களிலும் அல்லது ஒரு தடங்கல் ஏற்பட்ட நேர்த்திக் கடன்களாக மக்களினுடைய வழிபாடு அவர்களினுடைய அந்த எண்ணம் நிறைவேறிய பிறகு இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற காணிக்கையாக இந்த முடிக்காணிக்கை விளங்குகிறது. ஆதலால் முன் ஜென்மத்தில் இருந்த பந்தங்கள் தொடர்பை துண்டிக்கவும் முடிக்காணிக்கை செலுத்தப்படுகிறது. இந்த பிறப்பிலே முடிக்காணிக்கை செய்த பிறகு புதிய வாழ்க்கையை தொடங்குகின்ற சடங்காகவும் நம்பிக்கையாகவும் முடிக்காணிக்கையை மக்கள் பின்பற்றுகிறார்கள். நயினாதேவு நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலும் எத்தனையோ அடியவர்கள் தமது மனக்குறைகளை தாயிடம் முறையிட்டு பின்னர் அது நிறைவேறிய பிறகு முடிக்காணிக்கை செய்து வழிபடுகிற மரபு இன்றளவும் காணக்கூடியதாக உள்ளது. இப்போ நல்ல ஒரு பிடி ஒன்று பிடிக்கத்தான் இருக்குது. மனம் ஒன்றும் இல்லை பெருசாக சொன்னடா. உனக்கு மூளையை விட இந்த வயிறு வந்து கிட்டத்தட்ட 3 கொத்து அரிசி அவியக்கூடிய மாதிரி தந்துடுற கடவுள். இப்போ பார்த்தாலும் என்ன பற்றி தான் கதைக்கிறது. சிந்தனை மாதிரி ஆன்மீக சிந்தனை இருக்குது. என்னண்டா இந்த நித்திய பூஜை கோயில எல்லாம் தொடர்ச்சியா பூஜை நடக்கும் தானே, அது என்ன இங்க மட்டும் நித்திய அன்னதானம்? இந்த நாங்க நிக்கிற மடத்துக்கு போய் இடப்ப பக்கத்துல 1-2 மடம் இருக்கடாப்பா, இது நித்திய அன்னதான மடம்டா. தெரியும் உனக்கு தெரியுமல்லோ, இந்த மணிமகரையில வந்து மணிவெல்லவு தீவுன்னு சொல்லி மணிவெல்லவு தீவுன்னு சொல்லி அழைக்கப்பட்டது இலங்கையில வந்து நயினாதீவு. அப்போ மணிமகரை வந்து இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் என்ன செய்த வேண்டாம் உணவளித்தல், பசிப்புணி போக்குகிற ஒரு அறத்தை செய்தவா. எல்லாருக்குமே பசியை போக்குறது, இந்த சாப்பாடு இல்லையா சாப்பிடுவேன்ட்டு அவன் கையில் வந்து அட்சய பாத்திரம் குறையாது. அப்போ அந்த அள்ள குறையாத ஒரு பாத்திரத்தில் ஆடுந்து எல்லாருக்குமே பசிப்பிணியை போக்கி, அந்த பசி தான் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம், துன்பங்களுக்கு காரணம்ன்றது பசிப்பிணியை போக்கினவா. அதால தான் இந்த அன்னதான சாலைகள் வந்து ஆலயங்களை நோக்கி இருக்குது. இதோட பின்னணி இருக்குது, ஏன் அன்னதானம் கொடுக்கணும், இந்த வரலாறுகள் இருக்குது, மக்களுக்கு சொல்ல வேணும். இந்த மாதிரி யாக்கள் வந்து சாப்பிட்டு போறாங்க, காரணம் தெரியாம சாப்பிட்றாங்க. இந்த அன்னதான மடங்கள் உருவாக்கம் ஏன் எதுக்கண்ட விளக்கத்தைப்படி கொடுப்போம், பார்ப்போம். நித்திய அன்னதானம் வழங்குகிற ஆலயமாக நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் ஆலயம் விளங்குகிறது. சங்ககால இலக்கியங்களினுடைய குறிப்பு சிலப்பதிகாரத்தை அடுத்து வந்த மணிமேகலை மணிவல்லவ தீவிலே அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அள்ள குறையாத பாத்திரத்தால் அன்னம் வழங்கியதாகவும், இந்த மணிவல்ல தீவினுடைய வரலாற்றியல்களோடு இணைந்து நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் ஆலயம் நித்திய அன்னதானமாக அமுதசுரபி என்கின்ற அன்னதான மடத்தை நிறுவி வறியோர்களுக்கும்
பசிப்பிணியோரோடு வந்தோர்க்கும் தாயினுடைய அடியவர்களுக்கும் நித்திய அன்னதானத்தை அளிக்கிறார்கள். இந்த அன்னதானத்தினுடைய சுவையையும் அன்னதானத்தினுடைய அந்த பக்தியையும் சொல்வதற்கும் வார்த்தைகள் என்பது யாருக்கும் எளிது அல்ல. ஆதலால் நித்திய அன்னதானம் வழங்குகிற ஆலயங்களுள் அறச்சேவையை கொண்ட ஆலயங்களுள் நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் ஆலயமும் சிறந்து விளங்குகிறது. பரமேஸ்வரி பார்வதி பரமேஸ்வரி சக்தி பராசக்தி அண்ணன் சக்தி பிரம்மனா தெரியுமா? என்னண்டு தெரியாம இவ்வளவு கோயில் போய் கும்பிட்டு இருக்கிறேன். இல்லைண்ணே, சக்தி பீடம் என்று நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். சக்தி பீடம் ஆனால் சக்தி பீடத்துக்கும் இந்த கோயிலுக்கும் ஏதோ தொடர்பு கண்டு அரசு போட்டில் வரைக்கும் காய்ச்சவன். அப்போ என்ன கதை இந்த பெருசாக விளக்கம் எனக்கு தெரியல, அதை உங்கள்கிட்ட கேட்போன்னு கேட்டேன். உனக்கு விளக்கம் சொல்லி தான் என் வாழ்க்கை அப்படியே முடிய போகுது. இப்படா சக்தி பீடம் 51 சக்தி பீடம் இருக்கு மொத்தமாக. 51 சக்தி பீடம் இருக்குது. சக்தி பீடம் என்னண்டா அம்மனுடைய உடற்பாகங்கள் விழுந்த இடங்கள்ல வந்து நாங்கள் உருவான ஆலயங்களை சக்தி பீடம் சொல்றோம். அந்த சக்தின்ற உடற்பாகம் விழுந்ததுன்னு சொல்லி இங்கேயும் அந்த ஒரு உடற்பாகம் இலங்கையில வந்து நயினாதீவுல தான் சக்தின்ற உடற்பாகம் வந்து விழுந்திருக்கு. ஒரே ஒரு பாகம். அப்போ அங்கே இருந்து உருவானுடைய இந்த 51 சக்தி பீடத்துல ஒரு சக்தி பீடம் தான் நயினாதீவு. இலங்கையில் இருக்கு ஒரே ஒரு சக்தி பீடம். அந்த அமைப்பை பார்த்தா தெரியும். சிவலிங்கத்தோடு சேர்ந்து பார்வை இருக்கிறா. இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்கத்தான் கேட்டேன். சக்தி பீடங்கள் என்ன, அது எங்கெங்க இருக்குது, அது எப்படி உருவானது, கணக்கு தெளிவு மக்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் அதுக்கான விளக்கம் கொடுக்கணும். விளக்கத்தை பார்த்துட்டு நாங்கள் அங்காள பக்கம் போவோம். சரி, வளப்போம். சைவ சமயத்தோர் அம்பாளை பிரிவில்லாத சிவபெருமானிடமிருந்து பிரிவில்லாத சக்தியாக, சிவபெருமானது போக சக்தியாக சித்தாந்தம் கூறி வழிபடுகிற தன்மை சைவ பெருமக்களிடையே இருக்கிறது. ஆதலால் அம்பாளை பூஜிக்கின்ற மரபு சைவர்களிடையே தொன்று தொட்டு நிலவி இருக்கிறது. அம்பாளினுடைய கருணை கூர்ந்த சக்தி கூடிய 18 மகா சக்தி பீடங்களிலே தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த இடமாக நயினாதீவு போற்றப்படுகிறது. தக்கனுடைய வேள்வியை வதம் செய்த பிறகு அந்த ஓம அக்கினியிலே விழுந்த தாயினுடைய உடல், சக்தியினுடைய உடற்கூறுகள் விழுந்த இடத்தை சக்தி பீடம் என்று அழைக்கிறார்கள். அவ்வகையில் மகாசக்தி பீடங்களில் தேவியினுடைய இடுப்பு பகுதி விழுந்த பீடம் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் என்றும், 51 சக்தி பீடங்களிலே தேவியினுடைய சிலம்பு வீழ்ந்த பீடமாகவும் இந்த ஆலயத்தை கருதுகிறார்கள். மற்றும் ஈழத்தினுடைய ஒரே ஒரு சக்தி பீட ஆலயமாகவும் புவனேஸ்வரி பீடமாகவும் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயம் காணப்படுகிறது. உண்மையான சக்தி பீடம் போர்த்துகேயருடைய படையெடுப்பிலே இடிக்கப்பட்டதாகவும் பின்னர் அம்பாளினுடைய சன்னதியையே சக்தி பீடமாக வணங்குகிற மரபு இன்றும் காணப்படுகிறது என்று நயினாதீவிலே நம்பிக்கையோடு மக்கள் வழிபாடு ஆற்றுகிறார்கள். இந்த வெயிலடா போத்துக்கு நடந்து வந்து மனுஷன் கழிச்சு போட்டான். இந்த வெயிலுக்கே இந்த சிந்தனையும் மறைவும் எங்கே நிற்குது பார். இங்கே தண்ணி பந்தல்லையும் அன்னதான மடத்தில் நிற்குது. தண்ணி பந்தல்ல ரிங்ஸை குடிச்சிட்டு கணக்கு இல்லை. நான் 2.4 லிட்டர் வேறு நான் பார்த்துன்னா நானால ஒரு கப் குடிச்சிருந்தா வரைக்கும் நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அதில் 2 நிமிடம் கிடையாது மாறி மாறி. வெயில் நேரம் கொஞ்சம் தாகம் எடுக்கும் தானே. கொஞ்சம் எடுத்தா பரவாயில்ல. நீ யானை கணக்கில் இல்லை குடிக்கிறேன். உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டேன் பாருங்க. இவங்களுக்கு ஒரு கலர் இல்லை போடாது. பெயிண்ட் கடைக்காரனுக்கும் வெள்ளையும் சிவப்பு தான் இருந்திருக்கு போடாது. என்னடா வியாபாரம் அதுதான் இந்த இவங்கிட்ட என்ன பேர் கேட்கிறா? என்ன பேர் கேட்கிறா? இந்த சிவப்பு கலர் பாருங்க, இந்த புல்ல அடிச்சுக்கிட்டாக்கு பெயிண்ட் கடைக்காரன் அடிச்சு அவன்கிட்ட எப்படியும் சிவப்பும் வெள்ளையும் நல்ல கூட கிடந்து குறைஞ்ச விலையில கிடந்துருக்கும் போடாது. அதான் முள்ளு பிறகு கொடுத்துன்னு அடிச்சு அடிச்சுக்கலாம். நீ என்ன கலர் அடிக்கணும்னு விரும்புற? அண்ணன் இதுக்கு சிவப்பு வெள்ளைன்னு அடிக்கிறேன். 6 கலர் 5 1 கலர் 5 கலர் மாறி மாறி அடிச்சு விட வடிவா இருக்குன்னு பாக்க. அமாவாசையில வந்தது சொல்லுங்க. கோவில்ல வந்துடா ஒவ்வொரு விஷயமும் மனித உடலோடையும் மனித வாழ்வோடும் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இருக்கு. விளங்குது. உனக்கு சோத்தோடையும் வயிற்றோடையும் போற மாதிரி கோயில் வந்துன்னா இது அப்படி இல்லாமல் ஒரு ஆன்மீகத்தோட வந்து மனித வாழ்வில வந்து மனிதனோட அமைப்போடு இருக்குது. சரியோ? இந்த சிவப்பும் வெள்ளையும் என்னத்தை குறிக்குதுனால அப்ப அங்கட உடம்புல வந்து ரத்தம் ஓடுது. விளங்குது. என்ன கலர்? சிவப்பு. இந்த சிவப்புக்குள்ளியடாப்ப நாங்கள் ரத்தத்தை வந்து வகையா பிரிப்போம்டா. செங்குருதி வெண்குருதின்னு சொல்லி செங்குளியம் வெண்குளியம் வைப்போம்.
அப்போ அந்த செங்குருதியை குறிக்கிறது அந்த சிவப்பு கலர், வெண்குருதியை குறிக்கிறது வெண்குளியத்தை குறிக்கிறது வந்து வெள்ளை கலர். அதால கோயில்களுக்கு வரைக்கே எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பலத்தோட மனதை திடப்படுத்தி கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த கலரை போட்டிருக்கிறோம். ஒரு வகையில சொல்லுவாங்க சிவப்புன்றது அபாயத்தினுடைய குறி என்று. அபாயம்ன்றதுப்ப எங்களை தீயதிலிருந்து நல்லது நோக்கி விழிக்க வைக்கிறதுக்குரிய சைகையாக நாங்கள் பார்க்கலாம். விளங்குதோ? அப்போ இது நாங்கள் தான் குழக்கம் தேவை இந்த கலரை வெள்ளை கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் கலர் வெள்ளையும் சிவப்பும் கலர் வந்து மனித உடல்ல ஒரு குருதி, அந்த குருதின்ற 2 துணுக்கிகளையும் குறிக்கிறதா வெள்ளையும் சிவப்பும். சரியோ? யாரும் கேட்டா விளக்கம் சொல்லு. இங்க 3ஆம் 2ஆம் பிள்ளைகளுக்குல பெரிய ஆக்களுக்கு எனவே தெரியல. நிறைய பேர் சொல்றேன் இதை போட்டில் போய்க்க நிறைய பேருக்கு கூப்பிட்டு வச்சு சொல்றேன். எலும்பி அங்கே அந்த அங்கே கொடியடிக்கு போ. வாங்க போ நடப்போம். என்ன வெளி வாங்குறேன்? ஏன்னா இந்த கொடியில் இப்போ பார்த்தா எல்லா கோயிலையும் கட்டுறாங்கண்ணே இந்த நந்தி கொடி. சுடுங்கப்பா கால். நந்தி கொடி ஏன் காட்டுன்றாப்பா? இது சைவர்கள்ன்ற அடையாளம்டா. முந்தின காலத்துல வந்து அந்தந்த மதத்தாக்களுக்கு கொடிகள் இருந்தது, ஆனா சைவத்துக்கு இருக்கே இல்லை. அப்ப எங்களுக்கு ஒரு அடையாளமானதுக்காண்டி நந்தி கொடியை கொடியா வச்சு சைவர்களுக்கான கொடியா வச்சு எங்கெல்லாம் சைவம் இருக்கோ அங்கெல்லாம் நந்தி கொடியை நாங்களும் பறக்க விட்டுருக்கோம். கொடி பறக்குது. எழுந்தவள் அகிலங்கள் காப்பவள் அம்மா